கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு சொல்கிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு சொல்கிறார். ஆமேன். நீங்கள் நினைக்கிறீங்க, என்ன ஏசப்பா நேசிப்பாரா, என்ன தேர்ந்தெடுத்திருக்காரா அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு கேள்வி இருக்குது, ஒரு சந்தேகம் இருக்குது. இன்னைக்கு ஏசப்பா சொல்கிறார், நான் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இவ்வளோ பேர் உன் குடும்பத்தை இருந்தோம், நான் உன்னை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் போய் அவரை தேடிட்டு போகல, அவர் உங்களை தேடி வந்தார். ஆமேன். எப்போ தெரியுமா? நீங்கள் தாயின் கருவில் உருவாயிருக்கும் போதே அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஏசப்பா சொல்கிறாரு, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். உனக்கான காரியத்தை நான் உனக்கு நேர்த்தியாய் செய்து முடிப்பேன். என்னை நீ நேசிக்கிறல்ல, நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்கிறாரு. உனக்கு நான் என்ன வாக்கு கொடுத்தேன்? உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு தான் நான் வாக்கு கொடுத்தேன். உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஏசப்பா சொல்கிறாரு. அவர் உங்களை தெரிந்து கொண்டாராம். நீங்கள் அவரை தேரலை, நீங்கள் அவரை தெரிந்து கொள்ளலை, அவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஆமேன். தாவீதோட வீட்டில் 8 பிள்ளைங்க, தாவீது தான் 8வது பிள்ளை. அவங்க குடும்பத்தாரே தாவீதை மறந்து போனப்ப கர்த்தர் தாவீதை நினைவு கூர்ந்தார். அந்த ஆடு மேய்ச்சிட்டு இருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். இன்னைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஃபேமிலினா ஒன்றுமே இல்லை, எனக்கு தான் பலவீனம், எனக்கு தான் எல்லா பிரச்சனையும் வருது, என்னோட காரியம் தான் தடைப்பட்டு போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னை ராஜாவாக உயர்த்துவேன், உன்னை ராஜாத்தையே உயர்த்துவேன். பயப்படாத, நான் உன் கூட இருந்து செய்ய போகிற காரியம் பெருசு. உன் குடும்பத்தில் உன்னை தேர்ந்தெடுத்து நான் உன்னை நடத்தி வரேன், உன்னை நடத்துவேன், நித்தமும் உன்னை நடத்துவேன். பயப்படாது, உன்னை கொண்டு பெரிய காரியங்களை உன் குடும்பத்துலேயும் சரி, நீ இருக்கிற இடத்துலையும் செய்வேன்னு ஏசப்பா வாக்கு கொடுக்குறாரு. பயப்படாதீங்க, அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.